எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து 3 நாட்களாக மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கு. இனி அவ்வளவுதான், எல்லாம் கண்ணு வச்சிருவாங்க. வச்சுட்டாண்டி சீனியர் கண்ணு அப்படின்ற மாதிரி. என்ன 3 நாளாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது வாயை வச்சாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கும்பாதான் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு தெரியல இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதாவது ஒரு கவிஞர் பாடுகிறார், ஆசை வச்ச பச்சை கேண்டில் பார்த்து பல நாள் ஆனதம்மா, ட்ரம்ப் வந்து குனிய வச்சு கும்பா பாட்டு பாடுதம்மா அப்படின்ற மாதிரி. அவருடைய கவிஞருக்கு நான் அடிமை. ஸோ 3 நாட்களாக பச்சை கேண்டில் என்பது மார்க்கெட்டில் வந்திருக்கு. இந்த சமயத்தில் சில பேர் சொல்லுவாங்க, பெருசாக மாட்டிக்காதீங்க. முதல்ல பணம் காசு இருந்தால் தானே போய் உள்ளே போய் பெருசாக மாட்டிக்கிறதுக்கு. ஆல்ரெடி வாங்கி வச்சதே கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, இதில் என்னத்தை போய் பெருசாக மாட்டிக்கிறது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னங்க வேணும், வாழ்ந்தால் இப்படி தாங்க வாழணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்டு மட்டுமே 20-30 கோடி வருதுங்க அப்படின்றார். யாருக்கு? அது யாருக்கோ அப்படின்ற மாதிரி. இன்ஃபோசிஸ்னுடைய ப்ரொமோட்டர்லாம் ஒரு உதாரணத்துக்கு 2.5% ஷேர் ஹோல்டிங் வச்சுருந்தா கூட வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20-30 கோடி டிவிடெண்டுங்க அப்படின்றாரு. என்றைக்கு நம்ம டேட்டாவை போய் நம்ம இப்படி பார்த்துக்கிறோம்னு வச்சிங்களா, அதாவது போன வருஷத்துக்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு அப்ராக்சிமேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 7,000 கோடி அப்படின்றது டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோமே. இதில் வந்து ஒரு ப்ரொமோட்டர் சும்மா சாதாரணமாக நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி ஒரு 2.5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட, ஹலோ தலைவா, அது கிட்டத்தட்ட 175 கோடி வருது. உண்மைதாங்க நண்பா, வாழ்ந்தா இப்படி தான் வாழணும். நண்பர்களே, பெரிய ஆளுகளுக்கு செய்தி டக்குன்னு வராது. ஆனால் செய்தி வந்ததுன்னா பெரிய பெரிய செய்தியாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல், கிட்டத்தட்ட 60-70% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனி டாடா ஸ்டீல். அதெல்லாம் நிறைய பேர் ஜென்ரேஷனுக்காக கூட வாங்கி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பங்கு ஒரே ஒரு வருஷத்துலேயும் 60-70% சம்பாரிச்சு கொடுத்துட்டு, தற்போது வார் சம்பந்தப்பட்ட தகவல் நிறைய டேஞ்சர் நியூஸ் என்பதெல்லாம் இருக்கிறதுனால, கிரிட்டிக்கல் நியூஸ் என்பதெல்லாம் இருக்கிறதுனால சமீபத்தில் நிறைய பங்குகள் விழுந்த மாதிரி இவனுக்கு கீழே விழுந்து 2-3 நாள் அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் தான் அவங்களுடைய தகவல் என்ன சொல்லுது. அவங்களுடைய நேற்று நடந்த போர்டு மீட்டிங்கில் மிக முக்கியமான 3 தகவல் என்பது சொல்கிறாங்க. முதல்ல சின்ன நியூஸ்லேருந்து வருவோம். அவங்க மெடிக்கேர் டிஎஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத அக்வஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸ் வந்தோன்னா டக்குன்னு போய் நான் 2 ஹாஸ்பிட்டல் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இது இந்த நியூஸ்னால ஏதாவது இம்பேக்ட் ஆயிருக்கானா அப்படின்னு ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது ஒரு 3% ஏறி இருக்கு. அதே மாதிரி நாராயணா ஹிருதாலயா, எதுக்குப்பா நீங்கள்லாம் ஏறினீங்க, எதுக்கோ ஏறின அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ஏறி இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஹாஸ்பிட்டல் செக்டரில் இது போன்ற சில பங்குகள் இருக்குது. அதில் இந்த நாராயணா ஹிருதாலயெல்லாம் பாவம் மனசு வலிக்கும்படி ரொம்பவுமே சோகமாக சமீபத்தில் 1,500 ரூபாய் அப்படின்னு கீழே விழுந்திருந்தான். 2,000 ரூபாயெல்லாம் இருந்த பங்கு தான் ஒரு தலைக்கு 500 ரூபாய் இறங்கி கிட்டத்தட்ட 1,500 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு இன்னைக்கு 1,694 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வேறு என்ன தகவல் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலாச்சல் இஸ்பாட் நிகாம் லிமிடெடோட அமல்கமேஷன் ஸ்கீம் ஆஃப் அமல்கமேஷன் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் அப்ரூவல் ஆயிருக்கு. இதுதாங்க டாடா ஸ்டீல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இன்னும் 2 முக்கிய தகவல் என்னன்னா, இந்த ஏஞ்சல் ஒன் மற்றும் இந்த ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் பங்குகள்லாம் இந்த டாடா ஸ்டீல் மாதிரியே கீழே தான் சமீபத்தில் விழுந்து கிடந்திருந்தது. இன்னும் டாடா ஸ்டீல் மேல் நோக்கி ஏறி வரல. ஸோ இந்த ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 360 ரூபா விழுந்தவன் 439 ரூபா அப்படின்னு மேல் நோக்கி வந்துட்டான். இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் என்ன ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இறங்கி கிடந்த பங்கு சமீபத்தில் தன்னுடைய லோவிலிருந்து ஒரு 10% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. என்னப்பா திரும்பின பக்கமெல்லாம் புது புது ஐட்டமாக எடுத்து விட்டுறீங்களே குருநாதா, நீங்கள் எப்படி தாமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிக் வார்னிங்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய எச்சரிக்கையான செய்திகள் தற்போது போய்கிட்டு இருக்கு. இது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்க வைக்கும் அப்படின்றது தெரியல. இதுவரைக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த விதமான ப்ரெஷரும் வரல. கிரீன்லாந்து கிட்ட போய் வாழாட்டினாரு. யூரோப்பியன் யூனியன் சொன்னனே கம்முன்னு அமைதியாக வந்துட்டார். அதுக்கப்புறம் அதில் எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. வெனிசுலா நாட்டு அதிபர் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்கள வச்சு அவர் நிர்வாகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் பெருசாக அங்கேயும் பிரச்சனை இல்லை.
ஆனால் இந்த ஈரானில் போய் ஏன்டா புலிவாலை கையில் பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காலேயே எதிர்ப்பு வருது. நீ எதுக்கு இப்போ போய் ஈரான் மேலே குண்டு போட்டு உலக பொருளாதாரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டிலாம் இவ்வளவு பிரச்சனையாகிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஜோ கென்ட் அப்படின்றவர் ஒரு முக்கியமான புள்ளி. இவர் ஈரான் மேலே இப்போ நீங்கள் போய் சண்டை போடுறது தேவையே இல்லை, எதுக்கு போய் இப்படி பண்ணீங்க, ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிட்டார். ஸோ உங்களுக்கு தெரியாதில்ல, அந்த சமீபத்தினுடைய அமெரிக்கா பிரசிடென்சி புது பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது. நீங்கள் என்ன கப்பல் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகளையே கண்ணாபின்னான்னு பேசக்கூடியவர் தான். அதே மாதிரி நோபல் இத்தனை போரை நான் நிறுத்தியிருக்கேன், நோபல் பரிசு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா, இருங்க அவங்களை என்ன பண்ணுறேன் பார். அதே மாதிரி டேரிஃப் போடக்கூடாதா, ஆனால் வேறு வகையில் எப்படி எனக்கு டேரிஃப் போட தெரியும்னு. ஸோ பல்வேறு வார்னிங்ஸ், பிக் வார்னிங்ஸ் என்பது நம்மளுக்கு திடீர்னு வந்துடும் அவருக்கு. ஸோ இப்போது முக்கியமான ஆள் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இப்போ பெரிய வார்னிங்ஸ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா 3 நாள் நல்லா மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இனி யாராவது கண்ணு போட்டுருவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தகுந்த வார்னிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் மற்றும் அதனால் வரக்கூடிய சண்டை, வார். அதே மாதிரி நம்மளுடைய ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு அமெரிக்க டாலருக்கு எதிராக 100 ரூபாய்க்கு இது போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் எஃப்ஐஸும் வேற தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்காக இருக்குது. நம்மளுக்கு வார்னிங்கே கொடுக்காத ஒரே ஒரு செல்லக்குட்டி என்னென்னா இந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் மட்டும்தான். கடந்த சில வருடங்களாக நம்ம மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அப்படி இப்படினாலும் மார்க்கெட் தான் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிகள் தொடர்ந்து பல்வேறு ஆட்கள் லாபம் செய்யக்கூடிய ஆள் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சில பேர்லாம் லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி திடீர்னு லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதெல்லாம் 49 கோடி இன்க்ரீஸ் பண்ணி 58 கோடின்னு தான் போன குவார்ட்டரில் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிக் வார்னிங்ஸ் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் என்பது இதுவாக தான் இருக்குது. அதில் தொடர்ந்து நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் என்பது இன்னும் ஒரு 12 நாட்கள் பொறுத்து இருந்தால் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் நம்மளை காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் சமீபத்தில் வந்துட்டுருக்கு. இது போக 2 முக்கிய தகவல்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த சென்னை பெட்ரோ ரொம்பவும் மோசமான விலையில் சமீபத்தில் விழுந்து கிடந்தது. ஏதோ ஒரு வகையில் இந்த 2026 இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30% வருமானம் என்பது கிடைத்திருக்கிறது என்றால், இந்த ஷேர் மார்க்கெட்டில் தற்போதைக்கு எத்தனை ஹீரோக்கள் அப்படின்னு நம்ம விரல் விட்டு எண்ணும் பொழுது இந்த சென்னை பெட்ரோலியம் ஷேரும் ஒன்றாக வந்துடுது. இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ் அதிகமாக பணம் போட்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அர்பன் கம்பெனி அப்படின்ற பங்கு அது லாபமே செய்யலை, நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. 59 கோடி நஷ்டம் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ 21 கோடி நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதலீட்டாளரில் போய் எடுத்து பார்க்கும்பொழுது ஃபாரினர்ஸ் கிட்டத்தட்ட 65% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் இந்த பங்குகளில் 8% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு இந்த அர்பன் கம்பெனி அப்படின்றது கடும் சரிவிப்புக்கு பிறகு சமீபத்தில் 100 ரூபாயிலிருந்து இதுவும் ஒரு 30% என்பது இந்த வருஷத்தில் ஏறி இருக்கு. என்ன கொடுமை சரவணா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பருக்கு கடந்த 10 நாளாக மார்க்கெட் 2000 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் கடந்த 2-3 நாட்களாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது, என்னது 30 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோங்க, பணத்துக்கு ஒரு மரியாதை வேணாமா, 30 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் வெறும் 2 நாள் ஏற்றத்தில் வெறும் 6000 ரூபா தாங்க கெயின் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. உண்மையிலேயே இது என்ன கொடுமை சரவணா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மிக கடுமையான சரிவு வந்தது தான் காரணம். இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தகவல், எஃப்ஐஎஸ் ஏதாவது ஒரு பங்குகளை முதல்ல எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேல் நோக்கி வரும்பொழுது ஒரு நல்ல லாபத்தில் வித்துடுறாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் வருது. ஸோ சமீபத்தில் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு 5 ஆல் டைம் ஹை அப்படின்ற பங்குகளில் ஏதாவது ஒன்றுலையாவது இந்த எஃப்ஐஎஸ் பணம் போடாமல் இருக்காங்களா அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்குன்னு சந்து பொந்தில் இருக்கக்கூடிய சில பங்குகள் ஆல் டைம் ஹை வந்தது அல்லது 52 வீக் ஹை வந்தது நம்ம பார்க்க போகிறதில்ல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஏதாவது பங்குகள், நான் சமீபத்தில் ஹை வந்த சில பங்குகள் கலந்து தான் எடுத்திருக்கேன். இந்த டோரண்ட் ஃபார்மா என்பது டீசெண்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பங்கு தான். இது என்ன ஆயிருக்கு, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்திருக்கான், ஃபார்மா கம்பெனி தான். சரி, இதில் முதலீட்டாளர்களில் எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்கன்னா, ஆமாம் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, சரி ஓகே. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்திருக்கு. இதை அவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்களும் 14% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளென்மார்க் ஃபார்மான்னு ஒரு பங்கு, அவனும் இப்போ 52 வீக் ஹை வந்திருக்கான். இதில் பெரிய தலைங்க வச்சுருக்காங்கன்னா, ஆமாம் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி அப்படின்ற பங்கு, அதை போய் நம்ம எடுத்து பார்க்குறோம், அவனும் 52 வீக் ஹைலைட் பண்ணல இறங்கி ஏறி இருக்கான். அப்படி இருக்கக்கூடியதில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து 6% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 1.5% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்ததில் இது ஒரு கம்மியான ஹோல்டிங்னாலும் இவனும் ஹோல்டிங் வச்சிருக்காங்க, அதுவும் மேலே வந்திருக்கு. ஹிட்டாச்சி எனர்ஜி அதிகமாக நிறைய பேர் கேள்வி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் டு கிவ் எ ஃபேர் சான்ஸ் அப்படின்றதுனால சில பங்குலையும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவனும் 52 வீக் ஹையில் இவனும் இறங்கினவன் தான், அப்புறம் ஏறி இருக்கான். அதுலேயும் 10% எஃப்ஐஎஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த 5 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் கூட எஃப்ஐஎஸ் இல்லாமல் இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமாராக அதிகமாக நிறைய பேர்த்துக்கு ஜிவிடிஎன்டி ஜி வெர்னோவான்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பங்குமே 52 வீக் ஹையில் இருக்கா. இதில் நம்மளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எஃப்ஐஎஸ் 18% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது, இவனுக்கு கீழேருந்து 52 வீக் ஹை வந்திருக்கான். அதுலேயும் வந்து எஃப்ஐஎஸ் 8% வச்சுருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்ச பங்கு தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பங்காகவும் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் 52 வீக் ஹை வந்திருக்காங்கன்னா இதுலேயும் முதலீட்டாளரில் எஃப்ஐஎஸில் 18% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க வச்சிருக்கக்கூடிய சில பங்குகள் ஏதாவது கும்பாக்குட்டி பங்குகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படியே கூட நம்ம ஒன்று பார்த்துட்டு இருந்தோமே, இந்த அர்பன் அப்படின்னு ஒரு பங்கு. ஆனால் பெரும்பாலும் எஃப்ஐஎஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முன்னணி பங்குகளை கையில் வச்சுருக்காங்க. அதுலேயும் பெரும்பாலான பங்குகள் போய் ஆல் டைம் ஹையை தொடவும் தான் செய்யுது. இதனால தான் எஃப்ஐஎஸ் வந்து பெரிய அளவில் விற்றுக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் பதில் சொல்ல மாட்டிங்களா ஷேர்ஸ் அப்படின்னு கேட்டால் எந்த பயிலும் பதில் சொல்ல மாட்டான். இன்றைக்கின்னு பார்த்து பல்வேறு பங்குகள் 10%, 20% ஏறி இருக்குது. அது ஒவ்வொன்றா என்ன செய்தின்னு பாட்டு வரும். இந்த ஜேபிஎம்ஏ அப்படின்ற பங்கு 14% ஏறி இருக்கான், ஆட்டோத்துறை சார்ந்த பங்கு. எம்எம்டிசி அப்படின்ற பங்கு அது இன்றைக்கி 17% என்பது ஏறி இருக்குது. இதில் ஹை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எவனாச்சும் பெருசாக கடுமையாக சரிவடைஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அதில் எவனும் பெருசாக உழுக மாட்டேங்கிறான். நிறைய பேர் கண்ணு வச்சுருக்கோம், ஐஓசி போன்ற பல்வேறு டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் அப்படியே 50% கிராஷ் ஆகி கீழே உழுகாதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த ஐடிபிஐ பேங்க்கில் அப்படியே 50% பக்கம் கிராஷ் ஆகிட்டானே, 120 ரூபா எங்கே இப்போ 75 ரூபா இங்கே பெரிய அளவில் தான் இவனுக்கு கிராஷ் ஆகிருக்கான் அப்படின்னா, அவன் எங்கே பெருசாக டிவிடெண்ட் கொடுக்குது? 2 ரூபாய் என்னமோ கடைசியாக இதனுடைய சமீபத்திய டிவிடெண்ட் எவ்வளோ அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, கடைசியாக 2 ரூபா 10 பைசா அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஏழு 2.25 காமிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நீ 25 ரூபாய்க்கு வா. ஸோ டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் நல்லா பெருசாக சரிச்சுடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக சரிய மாட்டேங்குது சமீபத்தில். இன்னும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, சமீபத்தில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் 10-20% ஏறிடுறான். அது பெரும்பாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுக்கும் பொழுது தான் நிறைய பங்குகளுக்கு மேட்ச் ஆகும். ஆனால் திடீர்னு அதுக்கு முன்னாடியே கண்ணா இன்பமாக உங்களுக்கு இன்பம் வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸுக்கு முன்னாடியே சில பங்குகள் ஏறும் பொழுது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வருது. அந்த வகையில் இன்றைக்கி யாருக்கெல்லாம் மகிழ்ச்சினா, அப்போவே ஒரு 10%க்கு மேலே ஏறிய செய்திகள் பார்த்தோம் சில பங்குகள். இன்னுமே இந்த ட்ரைடன்ட்னு ஒரு பங்கு அதுவும் 10% ஏறி இருக்குது. வாரி ரெனியூவபிள் எனர்ஜிஸ்னு ஒன்று அதுவும் 8% ஏறி இருக்குது. இவங்களையெல்லாம் சமீபத்தில் கீழே விழுந்து கிடந்த பங்குகள் தான். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல். ஏதாவது ஒன்றில் இன்பம் கிடைக்கும் இல்லை, 10 ஷேருக்கு ஏதாவது ஒரு ஷேரில் இன்பம் கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா இந்த 3 மாதத்தில் இன்பமே வேண்டாம், அடுத்த மாதத்துக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்து அவங்களோடையெல்லாம் போட்டி போட முடியாது நண்பர்களே. ஸோ இப்போ இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கெல்லாம் சமீபத்தில் வந்து கீழே விழுந்துருந்தான், அப்புறம் பார்த்தா 10%க்கு மேலே ஏறிட்டான். இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் ஒரு சப்போர்ட் லைனில் வந்து விழுந்துருந்தான், அதுக்கப்புறம் அவனும் மேல் நோக்கி ஏறிட்டான். ஆனால் அதே சமயம் சப்போர்ட்டில் வந்து விழுந்துட்டு மேலே திரும்பி ஏறாமல் அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே போன பங்குகள் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சரி போயிட்டு போ, என்ன கீழே அப்படியே நிலத்தை தோண்டி உனக்கு என்ன கீழேயே கொண்டு போய் விட்டுற போகிறாங்க, அப்புறம் நீ மேலே வந்தால் கிடக்குது அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு அடுத்த பங்குகளை பார்த்து சரி ஏறினவன் எவனாவது ஒருத்தர் இருப்பான்ல அவனை விற்றுட்டு அந்த பணத்தை தூக்கி வேற எவனாவது கீழே விழுந்து கிடக்கிறவனை பார்க்க போயிடுவோன்ட்டு அந்த மாதிரி அந்த குரூப் கிளம்பிடும். அடுத்த அதிர்ச்சி ஷேர் மார்க்கெட்டில் என்ன தெரியுமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க. அட இருங்கப்பா, இருக்கிற அதிர்ச்சியே இன்னும் முடியும் சேரல. ஸோ பிக் வார்னிங்ஸ்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் அவரில் மறுபடியும் நேற்று ஏதோ ஒருத்தர் வந்து ராஜினாமா பண்ணி மூக்கை சொரிஞ்சு விட்டாப்புல ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான், இட்ஸ் அ குட் திங் அப்படின்ட்டுருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ நமது கவிஞர் அவர்கள் பாடிய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது.
ட்ரம்ப் வந்து குனியை வச்சு கும்பா பாட்டு பாடுதம்மா அப்படின்ற மாதிரி 3 நாளாக தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. மூக்கு சொரிஞ்சு விட்ட மாதிரி ஏதாவது ஒரு வார்னிங்ஸ், நிறைய வார்னிங்ஸ் இருக்குது. பட் இந்நேரம்னு பார்த்து நம்மளுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் வந்து இன்னும் 12 நாள் தள்ளி தான் இருக்குது. ஸோ அடுத்த அதிர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ வருது அப்படின்றது தெரில. பட் இப்போதைக்கு என்ன ஒரு முக்கியமான தகவல் இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல் மற்றும் இன்ஃபோசிஸ் ரிலேட்டடான தகவல் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.